அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் நாம் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போன்று நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று தாங்க முடியாத சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதிகமாக நல்லமல்கள் செய்யக்கூடிய மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சுன்னத்துடைய அமலை செய்தால் ஒரு ஃபர்லினுடைய நன்மை கிடைக்கும். ஒரு ஃபர்லினுடைய அமலை செய்தால் 70 ஃபர்லினுடைய நன்மைகள் நமக்கு வந்தடையும். அதே போன்று குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், குர்ஆனினுடைய மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கக்கூடிய இந்த கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நல்லமல்களை செய்வோம். அதிகமான துஆக்கள் இருக்கின்றது. இந்த துஆக்களை நாம் ஓதி வருவோம். ரமலானுடைய மாதத்தில் 2 நேரங்கள் இருக்கின்றது, மிக முக்கியமான நேரங்கள். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், அதாவது ஒன்று சஹருடைய நேரம், அந்த தஹஜ்ஜுடைய நேரம். நாம் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இரண்டாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்த 2 நேரங்களும் மிக முக்கியமான நேரங்கள், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள். அதே போன்று நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்வோம். ஏனென்றால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கஷ்டங்களை நீக்குகின்றான். அதே போன்று இஸ்திக்ஃபாரின் மூலமாக நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய உதவியை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று இஸ்திக்ஃபார். அதிகமாக ஓதுவோம்.